பேராசிரியர் பரிசுத்தாவியின் பெயராலே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தின் உயிர்த்தெழுந்த மிகவும் புனிதமான இந்த இரவில் கத்தோலிக்க திருச்சபை உலகெங்கும் பறந்து வாழும் தன் மக்களை ஒன்று கூடி வந்து விழித்திருந்து மன்றாட அழைக்கிறது. இவ்வாறு நம் ஆண்டவருடைய பாஸ்காவை நினைவு கூர்ந்து இறைவாக்கை கேட்டு அவர் இறந்து உயிர்த்த பாஸ்கா மறை நிகழ்ச்சிகளை கொண்டாடி அதை மீது கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு கொண்டு அவரோடு இறைமையில் வாழ்வோம் என்ற நம்பிக்கையை அளித்துக் கொள்கிறோம். இப்பொழுது புதிய தீ மந்திரிக்கப்படுகிறது. இந்த முதல் திருச்சடங்கு ஏன் இதை இருக்க நாம் நடத்துகிறோம் என்றால், பாஸ்கா என்றால் கடந்து செல்வது. இஸ்ராயேல் மக்கள் கடந்து சென்றார்கள். இதிலிருந்து பழைய வாழ்க்கையிலிருந்து அடிமை ஆளுமையும் போய்கொண்டே சென்றார்கள். பாஸ்கா என்பது ஒளிக்கு செல்கிறோம் என்பதனுடைய அடையாளமாகத்தான் இந்த முதல் திருச்சடங்கு இருப்பில் நடைபெறுகிறது. இப்பொழுது புது தீ மந்திரிக்கப்படுகிறது. ஜெபிப்போமாக. இறைவா, உலகின் வழியாக திருமகன் கிறிஸ்து வழியாக நாங்கள் அந்த மகிமையின் வழியில் பங்கு வருகின்றோம். இந்த புதிய நெருப்பை நீர் புனிதப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இப்பாஸ்கா திருவிழிப்பு கொண்டாட்டத்தின் வழியாக எங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதிய நம்பிக்கையால் பற்றிய செய்கிறோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா பேரொளி விழாவிற்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது பாஸ்கா கிரியானது மந்திரிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது புதிய பாஸ்கா கிரியானது மந்திரிக்கப்படுகிறது. இந்த பாஸ்கா கிரி எதை குறிக்கிறது என்றால் உயிர்த்த கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த கிரியில முதலாவது திருச்சுடலை. அப்புறம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில கத்தோலிக்க மக்களுக்கு மையமாக இருப்பது சிலுவை. இயேசு கிறிஸ்து அதன் வழியாக வெற்றி கொடுத்தார். அதனுடைய அடையாளம் தான் திருச்சிலுவை. அதில் மேல பார்த்தீங்கன்னா ஏ ஆல்பா, ஏ ஒமேகா, தொடக்கமும் முடிவும். இயேசுதான் தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார் எல்லாவற்றுக்கும். அதனுடைய அடையாளமாக அதனுடைய எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 2025 வருஷம் இது வைக்கப்பட்டிருக்கிறது. வருடம் ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நடத்துகிறார். அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது, அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. என்னுடைய அடையாளமாக இந்த வருடமானது இதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பொறிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. அது கிறிஸ்து செம்மறி என்பதை சுட்டி அந்த செம்மறியினுடைய அந்த படமானது பொறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பாஸ்காக்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இன்றும் முதல் முடிவும் அகரமும் நகரமும் காலங்கள் அவருடையன, யுகங்களும் அவருடையன. மாட்சியும் ஆட்சியும் அவருக்கு என்று எக்காலமுமே. ஆமென். இப்பொழுது இந்த
தொல்காப்பியில் பதிக்கப்படுகிறது. இயேசுனுடைய 5 திருக்காயங்களை குறிக்கிறது. இயேசுனுடைய 5 திருக்காயங்களை குறிக்கும் விதமாக இப்பொழுது இந்த 5 குண்டுகளானது பதிக்கப்படுகிறது. தம்முடைய தூய மகிமையான காயங்களால் ஆண்டவராகி நம்மை பரிமாற்று பேணி காப்பாரா. ஆமென். காய் கவிச்சு அவிச்சு நல்லா விட்டு மகிமையுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி இருள் அகற்றி அருளொளி தருவதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவா உமக்கு நன்றி. உங்கள் கரங்களில் உள்ள மெழுகுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், திரிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். திடீரென்று பத்து வைங்க, எங்களை பத்து வச்சுட்டாங்க. கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவா உமக்கு நன்றி. ஆலய விளக்குகள் அனைத்தும் ஏற்றப்படும். விளக்கு போட்டோம்.
வானக தூதரணி மகிழ்வதாக. இத்திருச்சடங்கிலே பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்காய் எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெரும் மகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொழியால் உலகெல்லாம் தொடங்கி தன்னை சூழ்ந்த இருள் அனைத்தும் ஒழிந்ததென உணர்வதாக. திருவிளக்கின் பெரு சுடரால் அழகு பெற்று அன்னையாம் திருச்சபையும் கழிவுறுவதாக. இறை மக்கள் அனைவரது பேரொழியால் இக்கோயில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே திருவிளக்கின் மேத்தபடியை சூழ்ந்திருக்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்களை வேண்டுகிறேன், என்னுடன் சேர்ந்து எல்லா வல்ல இறைவனை இறைஞ்சுவீரே. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட தயவோர் இறைவன் தாமி திருவிளக்கின் பேருடைய மேல் வீசி திரிப்போல் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லா வல்ல தந்தையோ, அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதயப்பட்டதோடு வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். கிறிஸ்துவை ஆதாம் வந்த கடனை நமது பெயரால் என்று வாழும் தந்தை செலுத்தி பாவத்திற்குரிய கடன் சீட்டை தம் இரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். இவரது இரத்தத்தால் விசுவாசிகளின் கலவரங்கள் ரட்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் நம் முன்னோரான இஸ்ராயேல் மக்களை ஏற்றிருந்து விடுவித்து அவர்கள் பாதனையாமல் செங்கடலை கடக்க செய்து இந்த இரவிலேதான் நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் இதுவே. பூவுலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டவர்களை உலகின் தீய வழியில் இருந்தோம் பாவ இருளிலிருந்து பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கி இந்த இரவிலேதான்
இத்தகைய மீட்பின் பயனை யாம் பெறாவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லை. நீர் என் மீது தயவுந்து காட்டியிருக்கும் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பேருக்கு ஆதாமின் பாவமே உன்னை அழிக்க கிறிஸ்துவின் மரணம் திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைய பேரு பெற்றதால் பாக்கியமான குற்றமே. ஓ மெய்யாகவே பேரு பெற்ற இரவே, பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரம் அறிய நீ மட்டுமே பேரு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி பெறும், நான் மயூர இரவும் மொழி தரும் என எழுதியுள்ளது தெருவை குறித்தேன். எனவே புனிதப்படுத்தும் இவரின் திருநகழ்ச்சி அக்கிரமங்களை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்கின்றது, தவறினோருக்கு மாசுமையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஓகவே தூய தந்தையே, இப்புனிதமான இரவில் நாங்கள் மது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளோம். தேனீக்களின் உழைப்பான மெழுகிலிருந்து உருவான திரியை புனித திருச்சபை தன் பணியாளரின் கையால் பக்தி சிறப்புடன் ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் மகிமைக்காக செந்தியாய் சுடர்விட்டெறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்து இருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேடி தந்த மெழுகு உருகுவதால் இத்தீ வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குருவியோடு, கடவுளுக்குரியவை மனிதருக்குரியவரோடு இருந்தது. மெய்யாகவே பாக்கியமான இந்த இரவிலே ஆகவே ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். உமது திருப்பெயரின் மகிமைக்காக அர்ச்சிக்கப்பெற்ற இந்த மெழுகுதிரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைபடாமல் என்று எரிவதாக. இது இனிமைதரு நறுமணமாக ஏற்பட்டு விண்ணக விளக்குடன் கலந்து கொள்வதாக. வெடி வெள்ளி எழும்போது இதை சுழவிட்டு எறிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி உம் திருமகன் கிறிஸ்துவே பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே.
அனைவரும் பீடத்தை நோக்கி பார்ப்போம். ஆலய விளக்குகள் அனைத்தும் போடப்படுகிறது. கரைகளை கட்டி பாடுவோம். ஆலய மணிகள் அனைத்தும் முழங்குகிறது. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, புனிதமிக்க இந்த இரவை எங்கள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையால் ஒளிபரச் செய்கின்றேன். அவர் சாவின் மீதும் தீமைகள் அனைத்தின் மீதும் அடைந்த வெற்றி விழாவினை கொண்டாடுந்த தேவாலயத்தில் குழுமையிருக்கும் நாங்கள் சுவைகார மக்களின் உரிமை பெற்றினை உணர்ந்து உள்ளத்திலும் உடலிலும் புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் நம்பிக்கையில் நாடும் வளர அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி மிக்க நம்பிக்கை உண்டாக நாம் ஒன்றிணைந்து நம் மன்றாட்டினால் துணை புரிவோம். பொது பிறப்படைக்கும் ஊற்றை நோக்கி செல்லமே இந்த ஞானஸ்தானம் பெறுகிறவர்களுக்கு எல்லாம் விட தந்தை இறைவக்கத்துடன் உதவி செய்வாராக. குறிப்பாக இந்த தொட்டியின் மீது ஆண்டவருடைய வல்லமை இறங்க மன்றாடுவோம். இதன் வழியாக புது பிறப்படைவோர் கிறிஸ்துவுக்குள் உரிமை பெற்ற மக்களோடு சேர்ந்து கொள்ளப்பட இந்த தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புனித பிரார்த்தனையை நாம் பாடி ஜெபிப்போம்.
இப்பொழுது புனிதர்கள் பிரார்த்தனையானது பாடப்படுகின்றது. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியாமை இறைவனின் தாயே, புனித மிக்கேலே கப்ரியேலே ராஃபேலே, இறைவனின் புனித தூதர்களே, புனித ஸ்நாபக அருளப்பரே, புனித சுசையப்பரே, புனித ராயப்பரே சின்னப்பரே, புனித மாற்றினாரே, புனித படைவிரட்டி சந்தியாகப்பரே, புனித பலவேந்திரரே, புனித அருளப்பரே, புனித மதலேன் மரியம்மாளே, புனித முடியப்பரே, புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரே, புனித லௌரெஞ்சியாரே, புனித பெர்பெத்துவா பெலிசித்தமாளே, புனித ஆஞ்சேசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிரகோரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அத்தனாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பஸ்திலியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆசீர்வாதப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ்குவே சுவாமிநாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வியானி மரிய அருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சியன்னா கத்ரீனம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அல்போன்சம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இரண்டாம் அருள் சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக்
வேண்டிக் கொள்ளுங்கள். கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தீமை அனைத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவம் அனைத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. நித்திய மரணத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது மரணத்தினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமக்கு மக்களை பெற்றுத்தர இந்த நீரூற்றை உமது அருளினால் புனிதமாக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர் வாழும் கடவுளின் திருமணமாய் இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். இப்பொழுது ஞானஸ்நான தண்ணீரானது புனிதம் செய்யப்படுகிறது. இறைவா, கண்ணுக்கு புலப்படாத வல்லமையால் அருட்சாதனங்கள் திருவருட்சாதனங்கள் பயனளிக்க வியத்தக முறையில் செயலாற்றுகிறீர். படைப்பு பொருளாகிய தண்ணீர் ஞானஸ்நானத்தின் அருளை குறித்து காட்ட பல வகையில் அதை தயார் செய்தீர். இறைவா, உலகின் தொடக்கத்திலேயே தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை அளிக்குமாறு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுதே அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இறைவா, நோவா காலத்து பெருவெள்ளத்தினை புது பிறப்பின் அடையாளமாக்கி அந்த ஒரே பொருளின் மறைவான செயலினால் பாவ முடிவு காணவும் அருள்வாழ்வு தொடக்கம் பெறவும் செய்தீர். இறைவா, பார்வோனின் அடிமைத்தலையிலிருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமின் மக்கள் செங்கடலை கால்நடையாமல் கடக்க செய்து ஞானஸ்தானம் பெற்ற மக்களுக்கு முன் அடையாளமாய் இருக்க செய்தீர். இறைவா, உம்முடைய திருமகன் யோர்தான் நேரில் திருமலுக்கு யோவான் கையால் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் திருநிலைப்படுத்த பெற்றார். சிலுவையில் தொங்கிய பொழுது தமது விழாவிலிருந்து இரத்தத்தோடு தண்ணீரை வழிந்தோடச் செய்தார். தாம் உயிர் தெழுந்த பின் நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள், பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இறைவா, உமது திருச்சபை கண்ணோக்கி அதற்கு ஞானஸ்தானத்தின் ஊற்றினை திறந்தருளும். இவ்வாறு உமது சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் திருமலுக்கு அருட்சாதனத்தால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுகப் பெற்று நேரினாலும் தூயாவினாலும் புதுப்புட பறைந்து எழுமாறு இந்த தண்ணீர் உடைய திருமகனின் அருளை பரிசுத்த ஆவின் என்று பெற்றுக்கொள்ள செய்தருளும். இறைவா, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் உமது தூயாவின் வல்லமை உன் திருமகன் வழியாய் இறங்குவதாக. இவ்வாறு ஞானஸ்தானத்தால் கிறிஸ்துவுடன் சாவுக்குள் அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இப்பொழுது நாம் பயன்படுத்துகின்ற
தண்ணீர் தீர்த்தமானது இப்பொழுது மந்திரிக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானத்தை நமக்கு நினைவூட்ட இந்த தண்ணீர் நம்மீது தெளிக்கப்படுகின்றது. எனவே இந்த படைப்பு பொருள் மீது தம்முடைய ஆசிரியரை நிறைவாய் பொழியும்படி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அவர் நம்மை புதுப்பித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவிக்கு என்றும் பற்றுறுதியுடன் இருக்க செய்வாராக. எங்களுக்கு தயவாய் துணை புரியும். வியத்தக முறையில் எங்களை படைத்து அதிலும் வியத்தக முறையில் மீட்பர்களில் என நினைவு கூறுகிறோம். எங்கள் நலனுக்காக இந்த தண்ணீர் மீது ஆசிரியர் வழங்கியரிடம், ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் தண்ணீரை படைத்து உமது இறக்கத்தின் கருவியாகவும் அதை அமைத்து வாரில் தண்ணீர் வழியாக மக்களின் அடிமை தன்னை அகற்றினீர். பாலைவனத்தில் அவர்களது தாகத்தை தணித்து இதன் வழியாக புதிய உடன்படிக்கை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாய் பாவக்கரை படிந்த எங்கள் மனித இயல்பை யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீர் வழியாய் பொது பிறப்படைக்கு ஞானஸ்நானத்தால் கழுவி புனிதப்படுத்தினீர். இப்பொழுது கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிற பாஸ்கா திரையானது நீருக்குள் வைக்கப்படுகிறது. இறைவா, இந்த தொட்டியில் வைக்கப்பட்டிருக்கிற தண்ணீர் முழுவதிலும் தூயாவின் வல்லமை உடைய திருமகன் வழியாய் இறங்கி புனிதப்படுத்தி ஆசீர்வதிப்பதாக. ஆகவே இந்த தண்ணீர் எங்களது ஞானஸ்நானத்தை நினைவுபடுத்தும் அடையாளமாக இருப்பதாக பாஸ்கா பெருவிழாவில் ஞானஸ்நானம் பெற்ற எங்கள் ஞானஸ்நான வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்வோம். உங்களுடைய மெழுகுதிரிகளை பற்ற வைத்துக் கொள்ளுங்கள். தூக்கமுக்குள்ள மெழுகுதிரி மட்டும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கின் வழியாய் நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு இறந்து புதைக்கப்பட்டோம். கிறிஸ்து சாவினின்றி வாழ்வுக்கு கடந்து சென்ற இந்த பாஸ்கா பெருவிழாவிலே அவருடைய உயிர்ப்பில் பங்கு கொண்டு புது வாழ்வு வாழும்படி திருமுழுக்கின் போது நாம் இறைவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை இப்போது நினைவு கூறுவோம். அந்த உடன்படிக்கையின்படி தொடர்ந்து வாழ்வோம் என்று வாக்குறுதி அளிப்போம். எல்லா தீமைகளின் மொத்த உருவாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? தீமைக்கு துணை போகின்ற மனநிலையையும் செயல்களையும் விட்டுவிடுகிறீர்களா? தீமையினால் விளையும் தன்னலத்தையும் ஆணவத்தையும் விட்டுவிடுகிறீர்களா? வானமும் வையமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதரின் உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்த்தெழுதலையும் முடிவில்லா வாழ்வையும் விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நீரினாலும் தூய ஆவியாலும் நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார்.
அவரே தம் அருளால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்மை என்றும் காத்து அப்புது வாழ்வின் நிறைவுக்கு இட்டுச் செல்வாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். தேவாலய வலதுபுறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். கேட்டு உம்முடைய திருமகனுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். சாவை வென்று உயிர்த்தெழுந்த உம்முடைய திருமகனின் ஆவியை எங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருளும். இதனால் நாங்கள் எங்கள் வாழ்வில் நேரிடும் அனைத்தையும் பாஸ்காவின் வெற்றி பூரிப்புடன் எதிர்கொள்ள துணிந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவனின் சிறப்பாசிரியர தலைவனுக்கு மன்றாடுவோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவியுண்டு. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாஸ்கா பெருவிழாவாகி இன்று எல்லாமல் இறைவன் உங்கள் மீது இறங்கி அடிமைத்தனம் அனைத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தருவாராக. தம் ஒரே பேரான மகனின் உயிர்ப்பினால் உங்களுக்கு முடிவில்லா வாழ்வை வழங்கிய இறைவன் உங்களை தொடர்ந்து தம் வரங்களால் நிறைவுறச் செய்வாராக. ஆண்டவருடைய திருப்பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவிற்கு அக்களிப்புடன் இறைவனின் அருளால் வழிநடத்தப்படுவீர்களா.